முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசத்தில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீபெரும்புதூரில் சீல் வைக்கப்பட்ட ஸ்ரேசன் நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழக மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், இந்த சோதனை தொடர்பான விரிவான தகவல்கள். மத்திய பிரதேச மாநிலம் சிந்துவாரா மாவட்டத்தில் திடீரென குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பால் அடுத்தடுத்து உயிரிழந்தார்கள். அதே போல ராஜஸ்தான் மாநிலத்திலும் கூட குழந்தைகள் உயிரிழந்தார்கள். இதனுடைய ஆய்வுல தமிழகத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துல சுங்குவார் சத்திரத்தில் ஸ்டீஷன் பார்மா என்ற நிறுவனம் தயாரித்த கோல்ட்ரிப் என்ற இருமல் மருந்து தான் இந்த இருமல் மருந்தை உட்கொண்டதுதான் காரணம் என்பது தெரிய வந்தது. அதுல உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் எல்லாம் இருந்ததும் அடுத்தடுத்த ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை கையில் எடுத்து தற்பொழுது சோதனையை மேற்கொண்டிருந்தது. சென்னை மற்றும் காஞ்சிபுரத்துல இந்த சோதனை அமலாக்கத்துறை இந்த சோதனை இந்த காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக இந்த பார்மா நிறுவனமான ஸ்டீஷன் பார்மா நிறுவனத்தினுடைய ரங்கநாதன் ஏற்கனவே மத்திய பிரதேச போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வீடு கோடம்பாக்கத்தில் இருக்கிறது. அந்த வீட்டுல அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்துல தமிழ்நாடு தமிழக உணவு மற்றும் மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிர்வாகம் இதனுடைய அதிகாரிகளுடைய வீடுகளில் அந்த சோதனை நடக்கிறது. தமிழக உணவு மற்றும் மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிர்வாகத்தினுடைய இயக்குனர் தீபா இவருடைய வீடு திருவான்மியூர்ல இருக்கிறது. இந்த வீட்டுல அமலாக்கத்துறை சோதனையும் தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல இதே போன்று இந்த துறையினுடைய இணை இயக்குனர் கார்த்திகேயனுடைய வீடு அண்ணா நகரில் இருக்கிறது. அந்த வீட்டில் சோதனை நடத்தப்படுகிறது. இந்த மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிர்வாகம் தொடர்புடைய இந்த அதிகாரிகளுடைய இடங்களிலுமே இந்த சோதனையை அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பினுடைய CDCSO என்பார்கள். இவர்கள் நேரடியாக ஆய்வு செய்ததுல இருந்து இருமல் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக எந்த விதமான ஒரு ஆய்வையும் அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு அறிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழக உணவு மற்றும் மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிர்வாக அடிப்படை வழிகாட்டு முறைகளை அங்க அமல்படுத்தவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அதை கள ஆய்வுகளும் செய்யவில்லை. ஏற்கனவே இது தொடர்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகத்துடைய 2 அதிகாரிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. ஒருவேளை இந்த மருந்து நிறுவனம் முறைகேடாக செயல்படுவதற்கு, அதாவது இவர்கள் உரிய எந்த விதமான வழிகாட்டுதலையும் பின்பற்றாமல் செயல்படுவதற்கு எதுவும் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக அடிப்படையில இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்ற அடிப்படையில அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தை கையில் எடுத்து விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த அதிகாரி கார்த்திகேயன் என்பவருடைய வீட்டுல தற்போது அண்ணா நகர்ல சோதனை நடைபெறுகிறது. இவர் மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிர்வாகத்தினுடைய இணை இயக்குநராக இவர் இருக்கிறார். இவருடைய வீட்டுல பார்த்தோம் என்றால் ஜூலை மாதம் இவருடைய வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில அப்பொழுது 25,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே பதிவு செய்த லஞ்ச வழக்கு ஊழல் வழக்கின் அடிப்படையில இவற்றை கையில் எடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த பார்மா நிறுவனம் தொடர்பாக இவர்கள் எதுவும் பணம் பெற்றிருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுகிறது. இதில் அதற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்படக்கூடிய பட்சத்துல அடுத்தடுத்ததாக அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் இன்னும் தீவிரம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வட்டாரத்துல தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது சென்னை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் இந்த சோதனை நடக்கிறது. குறிப்பாக இந்த பார்மா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வீட்டில் சென்னையில் நடக்கிறது. இந்த மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிர்வாகத்துறையினுடைய இயக்குனர் மற்றும் இணை இயக்குநருடைய வீடுகள்ல இங்கே சோதனை நடக்கிறது. காஞ்சிபுரத்திலும் அந்த பார்மா நிறுவனம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மற்றும் அதனுடைய நிர்வாகிகளுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.